வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 மார்ச் 3 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. எல்லாருமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. படிக்காத மாணவர்கள் இந்த ஒரு நாளையாச்சும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி படிக்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 12th மார்க்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தமிழ் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண நல்லா உதவும். ஏன்னா தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்பாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் புக் பேக் கொஷின்ஸ் தான் வரப்போகுது. அதனால் தமிழ்லலாம் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்பெல் மிஸ்டேக் தான் நிறைய பேருக்கு வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தமிழில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வரும். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை தவிர்க்கணும்னா எழுதி பாருங்கள். ஒவ்வொரு கொஷினாக படித்து எழுதி பாருங்கள். மனப்பாட பகுதியெலாம் எழுதி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்டேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. அதை பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் இந்த மொழியை ஆள்வோம், இந்த கலைச்சொல் அறிவோம், டிரான்ஸ்லேஷன், இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புக்கு பின்னால் இருக்க இந்த இலக்கிய நயம் பாராட்டுக, அணிகளை விளக்கி எழுதுக, அந்தமாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் புக்கு பின்னாடி இருக்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் ஆன்சர் கீயை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆன்சர் கீயால் உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் உங்களோட பப்ளிக் எக்ஸாமோட ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரை எவாலுவேஷன் பண்ணுவாங்க. இது வந்து போன வருஷத்தோட ஆன்சர் கீ. போன வருஷம் தமிழ் எக்ஸாம் பேப்பர் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் பார்த்திங்கன்னா எவாலுவேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆன்சர் கீயில் பார்த்திங்கன்னா மார்க்கிங் ஸ்கீம்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கொஷனுக்கு நீங்கள் இத்தனை பாயிண்ட் எழுதுனா இத்தனை மார்க்ஸ் கொடுங்க அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த ஆன்சர் கீயை வந்து நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே கிடைக்கும். தமிழ் எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அவங்க கொஷின் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனோடு எழுதுனா தான் மார்க் தருவாங்க. சரிங்களா? இந்த 8th பாயிண்ட் படித்தா உங்களுக்கு தெரியும். கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுத வேண்டும். இல்லையெனில் மதிப்பெண் வழங்குதல் கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் சில பேர் ஆன்சர் மட்டும் எழுதுவீங்க, இல்லை ஆப்ஷன் மட்டும் எழுதுவீங்க. அந்தமாரி எழுதக்கூடாது. கொஷின் நம்பர் இருக்கணும், ஆப்ஷன் இருக்கணும், ஆன்சர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு மதிப்பெண் வழங்க சொல்கிறாங்க. அந்த மார்க்குக்கான அந்த கொஷினுக்கான மார்க்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அதனால் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஃபுல்லாக ஆன் எழுதி அதோட ஆப்ஷன் எழுத பாருங்கள். அது நீங்கள் எந்த ஆன்சர் எழுதுறீங்களோ அதுக்கு ரிலேட்டட் ஆப்ஷனும் எழுத பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா சிறுவினா வந்து குருவினா வந்து 3க்கு ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. இல்லை 15th கொஷின் பார்த்தீங்கன்னா ஞாலத்தின் பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு கொஷின் எழுதுகிறப்பையும் நீங்கள் சப் டாபிக் போட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ப்ளூ பென்லேயே பார்த்தீங்கன்னா ஞாலத்தின் பெரியது அப்படின்னு நீங்கள் போட்டு பென்சிலால் கூட அண்டர்லைன் பண்ணி காமிச்சிட்டு ஒரு 2 பாயிண்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் 2 பாயிண்ட்டுக்கு மேலே 2 மார்க்ஸாக இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 3 பாயிண்ட் இல்லை மேக்ஸிமம் 3 பாயிண்ட் எழுதுனா போதும். அந்தமாரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 16th கொஷின் பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை பெயர் காரணம், அப்புறம் வசனம் கவிதை. வசனத்துக்கு 1 மார்க்கு, கவிதைக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 18வது கொஷின் பார்த்தீங்கன்னா முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணம். அப்போ தனக்குள்ளே தன் முகம் தொலைந்து போன காரணத்தால் முகவரியற்று போனது என்று சுகந்தி சுப்பிரமணியன் கூறுகிறார். அப்புறம் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 அணுக்கு விடை தருகுன்னு கேட்டிருக்காங்க. புக்கில் தன்மனை. அப்போ புக்கில்னா தற்காலிகமாக தங்குமிடம், தன்மனைனா திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் தனித்து வாழுமிடம். அந்த ஆன்சர் கீ அதில் இருந்தால் நீங்கள் வந்து நிறைய லைனாக கூட எழுதலாம். ஆனால் இந்த கீ பாயிண்ட் அதில் இருந்தாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் முறை வைப்பு அந்த கொஷின்ஸ், அப்புறம் கீழ் திசை சுவடிகள் நூலகம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பாயிண்ட் இல்லைனா 2 பாயிண்ட் எழுத பாருங்கள். நீங்கள் 1 பாயிண்ட் எழுதிருந்தீங்கன்னா 1 மார்க்ஸ் தான் தருவாங்க இந்தமாரி கொஷின்ஸுக்கெலாம். அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் எவையேனும் 7 அணுக்கு விடை தருக. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பகுப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதிலாம் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இலக்கணத்திலிருந்து கேட்ட கொஷின். தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஏற்புடைய 2 கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அப்போ 2 மார்க்ஸ்னால் நம்ம 2 பாயிண்ட் கரெக்டாக எழுதியிருந்தாலே போதும். பாயிண்ட் வர மாதிரி கொஷின்ஸ்லாம் இருந்தால் மேக்ஸிமம் 2 பாயிண்ட் எழுதுங்க. அப்படின்னா 3 பாயிண்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட்டு தப்பாக எழுதிட்டா கூட இன்னொரு பாயிண்ட்டை அவங்க வேலிடேட் பண்ணிப்பாங்க, இன்னொரு பாயிண்ட்டை அவங்க கணக்கு எடுத்துப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 or 4, மினிமம் 2 கன்ஃபார்ம் இருக்கணும் பாயிண்ட்டு. அப்புறம் 23 பார்த்தீங்கன்னா வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கொஷினில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நோட்டில் எழுதிட்டு உங்களோட புக்லெட்டில் எழுதிட்டு நீங்கள் அதை நீக்கிறீங்கன்னா அது பென்சிலால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கணும். அதில் நீங்கள் வல்லின மெய் எழுத்துக்களை நீங்கள் அதில் போடுறீங்கன்னா
அந்த இடத்த வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிங்க. ஃபுல்லாக அந்த சென்டென்ஸை எழுதி அதில் மென்ஷன் பண்ணி காமிக்க பாருங்கள். தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. அப்போ பாருங்கள், அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள், லைன் போட்டிருக்காங்க. இப்போ 23 கொஷின்லேயும் தெரியும், நண்பர்களாக இப்போனா அங்கே வந்து லைன் போட்டு காமிச்சிருக்காங்க. அப்படி பண்ணால் தான் ஸ்டாப்ஸ் திருத்துறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கவும். 25வது கொஷின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. நிலத்தை கிளற உழவ வேண்டும், அப்பொழுதுதான் வயிறு நிறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26வது கொஷின் பொறுத்த வரைக்கும் திண்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாகவே எழுதலாம். பொருத்தமான தொடர் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். இதில் இருக்கிறது தான் எழுதணும்னு இல்லை, நீங்கள் புக்கில் இருக்கிறது தான் எழுதணும்னு இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் ஆன்சர் ஃபுல்லாகவே உங்களோட க்ரியேட்டிவிட்டியாலே எழுதலாம். கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம், மற்றபடி கான்செப்டை வச்சு நீங்களே கூட க்ரியேட்டிவாக எழுதலாம். 27வது பகுபத உறுப்பிலக்கணம் எதனா ஒன்று எழுதியிருந்தால் போதும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரித்து எழுதுறதுக்கே 1 மார்க். அப்போ நீங்கள் செய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன்னு நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு 1 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் பகுதி, இறந்த கால இடைநிலை, பெயரெச்ச விகுதி அப்படி எழுதுனா மீதி 1 மார்க்கு. அதனால் அந்த பிரித்து எழுதத்தாச்சு எழுத பாருங்கள், விட்டுட்டு வராதிங்க எந்த கொஷினுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எந்த கொஷினுமே விடக்கூடாது. தமிழ்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரியலனாலும் நம்ம அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாகவாச்சும் ஆன்சர் எழுத பார்க்கணுமேங்கன்ட்டு எந்த கொஷினையும் விடக்கூடாது. 28வது பொறுத்தவரைக்கும் கலை சொல்லாக்கம். ஸ்டாப்லர்னா என்னது, டெல்லர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 29வது பொறுத்த வரைக்கும் புணர்ச்சி விதி ஏதேனும் ஒன்றனுக்கு. அப்போ உரன் ப்ளஸ் உடைன்னு நீங்கள் பிரித்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் புணர்ச்சி விதிலாம் பார்த்தீங்கன்னா 1 விதி 2 விதி வர மாதிரி தான் கொடுப்பாங்க, நிறைய விதி வர மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அதுமாதிரி எளிமையாக தான் கொடுப்பாங்க இந்த புணர்ச்சி விதி பொறுத்த வரைக்கும். நீங்கள் உங்கள் புக்கு செய்யுள் பின்னாடி இருக்க கேள்வியே படிங்க. உடைனா உரன் ப்ளஸ் உடை நீங்கள் பிரிச்சிங்கன்னா 1 மார்க்கு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு 1 மார்க்கு. தலைக்கோள்னா தலை ப்ளஸ் கோல்னு பிரிச்சிங்கன்னா 1 மார்க்கு. விதி வந்து பார்த்தீங்கன்னா இயல்பினும் விதியும் நின்ற உயிர்முன் காசா தாபா மிகும். அப்போ அங்கே இக்கு சேர்த்து தலைக்கோள்னு ஆனது அப்படின்னு நீங்கள் எழுதலாம். 30வது கொஷின், சொல்லை பிரித்தும் சேர்த்தும். நீங்களே கூட கோவில் தாமரைன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா மார்க்ஸ் கிடைக்கும். பகுதி 3ல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சிறுவினா பகுதிக்கு வரும், 4 மதிப்பெண் வினாக்கு வரும். இப்போ 31 கேட்டிருந்தாங்க. என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா எங்களின் நாளத்தை இருள் அகற்றும், இடம் சுற்றி பொருள் விளக்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ பாருங்கள், இந்த கொஷினில் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, இடம் உங்களிடே என தொடங்கும் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. இடம் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. பொருள் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. விளக்கம் எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு. ஓகேவா? இப்படி தான் வந்து அவங்களோட மார்க்கிங் ஸ்கீம் இப்படி தான் அலாட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 32 கொஷின் பொறுத்த வரைக்கும் சடாயுவை தந்தையாக ஏற்று ராமநாட்டிய கடமைகள். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து 4 மார்க் கொஷின்னா மேக்ஸிமம் ஒரு 6 பாயிண்டாச்சும் எழுத பார்க்கணும். 2 மார்க் கொஷின்னா மேக்ஸிமம் 4 பாயிண்ட் எழுத பாருங்கள். அப்புறம் நாட்டிய அரங்கின் அமைப்பு அந்த பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் இருக்க ஆன்சரை கூட நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நான் இந்த PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் இதையே பார்த்து கூட இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கூட படிச்சுக்கோங்க. கடையெழு வளர்கள் மற்றும் அவர்கள் செய்த செயல்கள் அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை ஆணையம், அப்புறம் மணலில் எழுதியது முதல் தற்கால முறை எழுதிய முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையின் பண்பாட்டு அடையாளம். நீங்கள் வந்து இதில்னா 2 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, ஏன் 4 மார்க் போடுவாங்களா அப்படின்னு நினைக்க வேணாம். கொஷினோட இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கனாலே நீங்கள் 2 பாயிண்ட் எழுதினாலும் அதை வந்து ஒரு 4 மார்க்னால் ஒரு ½ பேஜாச்சும் கம்ப்ளீட் பண்ண பார்ப்பீங்க. 2 மார்க்ஸ்னால் ஒரு 4 லைன் கிட்டே கம்ப்ளீட் பண்ண பார்ப்பீங்க. அந்த பேஸ்டும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் போட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இப்போ உங்களுக்கு 6 மார்க்ஸ்னால் நம்ம ஒரு 2 பேஜ் எழுத சொல்லுவோம்ல, நம்ம 6 பாயிண்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் ஒரு 2 பேஜ் 2.5 பேஜஸ் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லுவோம். அதனால் 4 மார்க்ஸ்னால் ஒரு 1 பேஜ் இல்லை ஒரு 3/4 பேஜாச்சு கவர் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு 38 பொறுத்த வரைக்கும் வேளாண் மேலாண்மை. 39th பொறுத்த வரைக்கும் எவையேனும் 3 ரனுக்கு விடையை தருகுன்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருக்குறள் கொடுத்துட்டோ இல்லை ஒரு அணியை விளக்கம் பண்ண சொன்னாங்கன்னா அணி விளக்கத்துக்கு 2 மதிப்பெண். அணி சுட்டல் அது என்ன அணின்னு அவங்களே கொடுத்துட்டா ஓகே. ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அது எந்த அணின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதற்கு 1 மதிப்பெண். அதுக்கு பொருத்தம் எழுதிங்கன்னா 1 மதிப்பெண். அப்படி இல்லாமல் ஏகதேச உருவ அணி பற்றி எழுத சொல்லியிருந்தாங்கன்னா அணி சுட்டலுக்கு எழுதியிருக்காங்க. அணி விளக்கம் அதை நீங்கள் எழுதியிருந்தீங்கனாலே ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஏற்புடைய வேறு குறள் எழுதியிருப்பின் 3 மதிப்பெண் வழங்கலாம். 40 கொஷின் பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டுகள். மைய கருத்துடன் ஏற்புடைய 3 நயங்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அப்போ மைய கருத்து எழுதிட்டு ஒரு 3 மோனை, எதுகை, தொடை, இயல்பு நயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணி நயம் தெரிஞ்சால் அணி நயம் எழுதுங்க. தலைப்பு தெரிஞ்சாலும் தலைப்பு கொடுங்க. 41th கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்த திணைத்துறை கேட்பாங்கப்பா. இந்த திணைத்துறை அதை நீங்கள் விளக்குனீங்கன்னா 2 மதிப்பெண். சான்று எல்லாத்துக்குமே சான்று முக்கியம் எழுதுனீங்கன்னா 1 மதிப்பெண். அதற்கு பொருத்தம் எழுதுனீங்கன்னா 1 மதிப்பெண் கொடுப்பாங்க.
அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 42 கொஷின் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. அதோட ப்ரொசீஜர் பார்த்துருக்கும். ப்ரொசீஜர் மொதல் பார்த்துக்கோங்க எப்படி எழுதணும்னு. பொருத்தமான வாழ்க்கை நிகழ்வினை எழுதியிருப்பின் முதுமதிப்பெண் வழங்கலாம். வாழ்க்கை நிகழ்வினை கருத்து மட்டுமே விளக்கியிருந்தால் 2 மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பழமொழி விளக்கம், வாழ்க்கை நிகழ்வு, இது ரெண்டுத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். தமிழாக்கம் தருக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்கில் படிக்கிறது தான். பகுதி 4 பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் டீட்டெயிலாம் இத்தனை பாயிண்ட் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. மேக்ஸிமம் 2 பேஜாச்சும் கவர் பண்ண பாருங்கள். தமிழ்லாம் பொறுத்த வரைக்கும் 2.5 பேஜஸ் டீட்டெயில் எழுத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு 6 மார்க்ஸ். ஏன்னா 6 மார்க் கொஷின் மேக்ஸிமம் 3 பக்கத்து கூட எழுதலாம். அப்போ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன்.